ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் நவம்பர் 8 சனிக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி. மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று முழுவதுமே சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று, அதாவது நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள், வில்லங்கங்கள் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே எல்லாத்தையும் முறியடிச்சிருவீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் முருகா ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், எதிர்பாராத நன்மைகள், கூட்டு தொழில் மூலமாக சிறு சிறு நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் மகாலட்சுமியே நமக ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாகவே கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. எதனால அப்படின்னா, பேச்சு திறமையின் மூலமாக பிசினஸ்ல வேற வேற லெவல்ல கொஞ்சம் ஆர்டர்லாம் கொண்டு வந்துருவீங்க. அப்ப கடனை தீர்க்கிறதுக்கு பேச்சு திறமையின் மூலமாகவே தீர்த்துருவீங்க. ஓ மதுசூதனா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு, மனசு அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலையுமே நீங்க நினைத்த மாதிரி நடக்கும். ஓம் மகாமாரியம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கு, வாகனம் சார்ந்த செலவுகள் இருக்கு, வீடு சார்ந்த செலவுகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான், உங்க மேல மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். ஓம் நமச்சிவாயா ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதை சார்ந்த சில முயற்சிகள் இருக்கு, அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அதை சார்ந்த ஒரு பயணம் எல்லாம் போவீங்க. வெளிநாடு ஏற்றுமதிக்கு என்னென்ன பண்ணுமோ அதை சார்ந்த சில பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. ஓம் கமலதாரிணியை போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமான விஷயங்கள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா வேலையும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பா இருக்கும். இன்னைக்கு ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, அது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். இருந்தாலுமே இன்னைக்கு கூடுதல் கவனம் வேணும். எதனாலனா விரயங்கள் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால எதிர்பாராத தொல்லைகள் வேற இருக்கு. ஓம் குருவே நமக ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சார்ந்த ஒரு லாபம், நண்பர்கள் மூலமாக நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் நரசிம்மனே நமக ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளா ஒரு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓம் துர்காயே நமக்கு ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். நீங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதாங்க, நினைச்சுக்கோங்க இந்த வேலை கரெக்டா முடியணும். வீடு வாங்குறதோ இல்லைன்னா ஒரு வேலை பார்க்கறதோ, பிசினஸ் பெரிய லெவலில் லாபத்தை பார்க்க நினைக்கிறீங்களா, கன்ஃபார்மா இன்னைக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். ஓம் தட்சிணாமூர்த்தியை நமக்கு ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வருகேஷ். வாழ்க வளமுடன்.